நான் ஒரே ஒரு விஷயத்தை நாங்க செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமா யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா அங்க உட்காந்துருக்கானா அங்க போயிடும் சார். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஓகே, அவரை செஞ்சதுக்கு அப்புறம் நானும் செஞ்சு காட்டலாம். ஓகே, நீ பண்றியா? சூப்பர்ரா. ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும் சார். நீங்களே பாருங்க சார், நான் கையில ரொட்டேஷன் பண்ணல. ஆமா, இது மாதிரி தொங்குற ஒண்ணு பிடிச்சிருந்தா ரொட்டேட் தான் ஆகும். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு நின்றுங்கறீங்களா? நிக்காது சார், சுத்திட்டே தான் இருக்கும் சார். ஏங்க அது நின்னாதாங்க அமானுஷ்யம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நீங்க அவ்வளவு பெரிய செயினை தான் சுத்த வர்றீங்க, நான் பாருங்க இதையே சுத்த வர்றேன். என்னடா புத்தாட்டது? தம்பி நீங்க ஏதோ செய்ய போறீங்க நினைச்சேன், இப்படி பண்ணிவிட்டீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீங்க சொல்றீங்கல்ல அமானுஷ்யம், அதை இவரும் பண்றேங்கிறாரு, ஆனா அது பேய் இல்லைங்கிறா. ஆமா, குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவர் வந்து செயின்ல வச்சு பண்றாரு, நம்ம பெல்லையே வச்சு பண்ணுவோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இப்ப என்ன பண்றோம்னா செத்து போனவங்கள கூப்பிட போறோம். என்ன இமேஜினேஷன் கேரக்டர் தான் ஜான். அவர் கூப்பிட போறோம். அவர் கூப்பிட்டாருன்னா இங்க வந்தாருன்னா பெல் ஏதாவது ஆகும். நீ என்ன சொல்ற? ஜான், ஆர் யூ ஹியர்? ஜி வந்துருச்சு ஜி. பேய் ஓட்டுன்னு சொல்ற ஆளுங்க சொல்றது கூட எனக்கு பயமா இல்லடா. டேய் மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். பாவி, அந்த செயினை பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு பேய் வந்துருச்சுன்னு என்னை நம்ப வைக்க பார்த்த பாத்தியா? ஏண்டா வாழ்க்கையில உன்ட டிடி காசுன்னு இல்லையடா. அது டெடிகேஷன் மாப்ள. இந்த ஜான் வந்து இவரை தொட்டுட்டு போறாரு. ஐயோ நான் இல்ல.